ஹாய் ஹால் தாஸ்டேவோட மினி விலாக் இது. பாப்பாவுக்கு உடம்பு சரியானால இன்றைக்கி ஸ்கூல் அனுப்பல, கையோட ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு தான் கிளம்பினேன். கதவை பூண்டதுக்கப்புறம் தான் ஞாபகம் வருது, ஆஹா பேக் எடுக்கவே இல்லையே, நம்ம பேக்கில் தானே காசு இருந்துச்சு, காசு இல்லாமல் இப்போ யாரும் நமக்கு ட்ரீட்மெண்ட் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி ஏடு சாவியை திற கதவை அப்படின்னு சொல்லிட்டு போய் சாவி எடுத்து கதவை திறந்துட்டு போய் பேக் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துட்டேன். நல்லா தான் இருந்தா பாப்பா. நேற்றுலேருந்து அவளுக்கு ஒரே டிசென்ட்ரி வாமிட்டாக இருக்குது. சரி ஓகே நம்ம காமிச்சிட்டு வந்துடுவோன்னு கிளம்புனா, அங்கே போகிற ஹாஸ்பிட்டலில் நிறைய குழந்தைங்க இதே கம்ப்ளைண்ட் தான். ஒரு வேளை கிளைமேட் சேஞ்ச் ஆகிறதுனால இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சோ என்னமோ, நிறைய பேருக்கு இப்படி தான் இருந்துச்சு அப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க ஹாஸ்பிட்டல்லையுமே. பாப்பாவுக்கு சாப்பாடு பார்த்திங்கன்னா பால் சாதம், தயிர் சாதம், இட்லி, இடியாப்பம் இதாக கொடுக்க சொன்னேன். ஆனால் நாங்கள் இன்றைக்கி மாறா சிக்கன் கிரேவி, மிளகு சிக்கன் கிரேவியும் மட்டன் வறுவலும் அடுப்பில் கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் சாதம் வடித்து கொண்டு தான் கிளம்புனோம். சிறு சாதம் வடிச்சிட்டு மிளகு போட்டு சிக்கன் கிரேவி செஞ்சுட்டு காலையில் நெஞ்செலும்பு சூப் எடுத்துருந்தேன். அதுலேயே அப்படியே வறுவல் மாதிரி பண்ணிக்கிட்டேன். குழம்பா வச்சா நிறைய மிஞ்சி போயிடுது, யாரும் சாப்பிட மாட்டேங்கிறோமோ, அதனால் கிரேவியாக கொஞ்சமாக வச்சுக்கிட்டேன். ஆடி மாதம் நாங்கள் சாப்பிட மாட்டோம் அப்படிங்கிறதுனால இருக்கிற 4 நாளில் நான்வெஜ் செஞ்சு சாப்பிட்டுக்கோ அப்படின்னு அதோட பாயில்டு எக்குமே வச்சுருந்தேன். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய், கீப் வாட்சிங்.